திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையின் வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தாதவன் ஒரு நாளும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. இன்னொன்று சொல்லுகிறேன், வாழ்க்கையின் வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதே மிகப்பெரிய வெற்றி. குழப்பமடைய வேண்டாம். வாழ்க்கையின் வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதே வெற்றியின் திறவுகோல். புரிய நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் a key to success. ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a key to success. நீ வெற்றி இல்லைன்றாங்க. இல்லை, வெற்றிக்கான வாய்ப்பை தேவன் தந்தார். இந்த தேர்தலில் போடுவாங்களே, அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார், வாய்ப்பை இழந்து விட்டார். இன்னைக்கு இழப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள, அந்த வெற்றியை கொண்டாட, அந்த வெற்றியில் கலிகூற நம்ம அழைத்திருக்கிறார். தேவத பக்தன் பாடுகிறார், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் அவங்களை மாற்றதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a key to the success. வாய்ப்பு என்பது வெற்றிக்கான ஒரு திறவுகோல். இன்னைக்கு அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 16 வசனம், மார்க்கு 1:16-18 வரை கவனமாய் கேளுங்கள். பலமுறை படித்த வசனம் தான். அவர் கலிலேயா கடற்கரையில் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிறதை அவர்களை கண்டார். அதை கவனிக்க வேண்டும். அது ஒரு தொழில். அவனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இது எல்லாரும் பார்க்கலாம். ஆனா அவர்களுக்குள் இருக்கிற சிறப்புகளை அவர் பார்த்தார். He has seen the potential. He has seen the capacity what they have. நான் சொல்ல வந்த வார்த்தை அடுத்த வருஷம் தான் பாருங்க. அவரை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். நான் சொல்ல வந்த குறிப்பு, அதாவது அவளுக்குள்ள சில வாய்ப்புகளை தேவன் பார்த்தார். இரண்டாவது, அந்த வாய்ப்பை பார்த்தது மட்டுமல்ல, வாய்ப்பை கண்டு அவள் உற்சாகப்படுத்தினார். கவனமாக கேட்க வேண்டும். அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் வாய்ப்பு அவளுக்கு இருக்கிறது என்றை பார்த்தார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அவளை உற்சாகப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் வாய்ப்பு, கிருபை அவருக்குள் இருக்கிறது அவர் கண்டார். இந்த மாதிரி இந்த வசனத்தை திரையிலே பாருங்கள். அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். அப்படியானால் அவளுக்குள் இருக்கிற திறமை அவர் பார்த்தார். சும்மா சொல்லலை, இது பரவசப்படுத்த இது ஒன்றும் இல்லை. சும்மா அவருடைய அதாவது ஆள் சேர்க்க அல்ல, கூட்டம் சேர்க்க அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை, என் பின்னே வாருங்கள், உங்களை ஆக்குவேன். ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் யூ. அப்படியானால் அவர்களை உருவாக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த உருவாக்கும் திறன் அவர்களுக்குள்ள, அந்த உருவாக்கும் திறன் இருப்பதை அவர் கண்டார். இந்த மாதிரி சொல்லுகிறேன், அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் வாய்ப்பை அவருடன் கண்டார். எனவேதான் திரட்டலான மக்களை அவர்கள் நடத்தினாங்க. பேதுரு என் பின்னே வா என்றார். 3000 பேர், 5000 பேர். பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த அவளை உற்சாகப்படுத்தி அவளுக்கு இருக்கிற வாய்ப்பை அவளுக்கு வெளிப்படுத்தி, அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தின மட்டுமல்ல, அதற்கு அவளை தகுதியாக்கினார். தோல்விகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, சத்தியம் பண்ணினான், சபித்தான், திரு மீன் பிடிக்க போனான். பட் God has seen the potential. அவருக்குள் இருந்த அந்த கிருபைகளை தேவன் பார்த்தார், திறமைகளை தேவன் பார்த்தார், அவர் உற்சாகப்படுத்தினார். அவர் மீன் பிடிக்க போகும்போது கூட, பிள்ளைகளே புசிக்கியதாகில் உண்டா, அப்போ கூட he never condemned. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, God
அதாவது see the ability, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் தேவன் பார்க்கிறார். இல்லாட்டி உங்களை அழைச்சிருக்க மாட்டார். என் பின்னே வா, உங்களை ஆக்குவேன். அப்படியானால் ஒரு பெரிய வாய்ப்பு, அவனுக்குள் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை அவன் கண்டார். அந்த 18ஆம் வசனம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது முடியுமா? இது வா என்றார், உடனே பின் சென்றார். அதே மத்தேயு கூட என் பின்னே வா, வாஸ் கவுண்டிங் த மணி, பணத்தை எண்ணி கொண்டிருக்கிறவன். படகு விட்டா படகு இருக்கும், வலை விட்டா வலை இருக்கும், ஆனா காசு விட்டு போன இருக்காது. நம்மள ஆலயத்துல பாருங்களேன், நம்மள ஆலயங்களில பைபிள் விட்டு போனா பைபிள் இருக்குது, ஆனா மொபைல் விட்டா மொபைல் இருக்கிறதே இல்லை. எனவே அவ்வளோ காசு, வாஸ் மேன் ஆஃப் மணி, பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த மனுஷன் விட்டு விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின் சென்றான். இது கற்பனை கேட்டாத ஒன்று. எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அடுத்த வருஷம் போட்டுருது, அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வா என்றார். என்ன தொழில் தரப்போறாரா, இல்லை படகு தரப்போறாரா, இலவசமாக தரப்போறாரா, என்ன செய்ய போறா, ஒன்றுமே தெரியாது. they don't know anything about the future. எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் என்னவா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, நான் சொல்ல வந்த வார்த்தை, என் பின்னே வா, நான் உன்னை ஆக்குவேன். என்ன தெரியுமா? அதாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். he wants to teach them. இப்படி சொன்னவங்களோட ஒன்று புரியும். அவர்களுக்கே கற்றுக் கொடுக்கும் கிருபை இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, யோவானும் பேதுரும் பேச தைரியத்தை கண்டு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அவர் எழுந்து பேச தொடங்கி. அப்படியானால் அவனுக்குள் இருக்கிற அந்த திறமை அவர் பார்த்தார். வா என்றார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்புகள் உங்கள் கண்ணெதிரே, வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னே. இல்லாத வாய்ப்பை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு அது இல்லையே, எனக்கு இது தெரியாது தெரியாது, தேவையில்லை. எனக்கு நிறைய தெரியாது. என்ன தெரியுமோ அதை பயன்படுத்துங்கள், அதில் முன்னேறுங்கள். அது அநேகருக்கு ஆசுவமா இருக்கட்டும். நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது, வாய்ப்பை பயன்படுத்த விரும்பும் போது நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். நண்பர்கள், உறவுகள், குடும்பங்கள் எல்லாம் எதிர்ப்பாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு என்ன வேலை, அதை மட்டும் பண்ணு. திரும்ப சொல்லுகிறேன், வா என்றால் அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ பேதுரு மனைவி கேட்டிருக்கலாம், பேதுரு மாமியார் கேட்டிருக்கலாம், அவர் பின்னால உனக்கு என்ன வேலை? அவர் ஊர் ஊரா பிரசங்கம் பண்றவர், நீ மீன் பிடிக்கிறவர், அவர் பரலோகத்தை பத்தி பேசுறவர், நம்ம அன்றாட கஞ்சி, இன்னைக்கு கடலுக்கு போனாதான் காசு, அவர் பின்னால போய் நீ என்ன பண்ண போற? மெனி டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய டிஸ்பியூட்ல வந்திருக்கும். நான் இவங்களுக்கு மத்தியிலே இவைகளை தாண்டி அவன் பின் சென்றான். அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு வாய்ப்பை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு வாய்ப்பு. அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே. வா என்றார், பின் சென்றான். மற்ற உதவி செய்றீங்களே, இந்த வெள்ளத்தில் எவ்வளோ உதவி செய்யறாங்க, டெய்லி பார்க்குறோம் இல்லை நம்ம, எவ்வளோ பேர், அவங்களுக்கு எவ்வளோ பேர் சந்தோஷம் தெரியுமா? மற்ற உதவி செய்வது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. பலமுறை சொல்லியிருக்கிறேன், தாய் தகப்பன் இல்லாத ஏறக்குறைய ஒரு 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிற ஒரு வாய்ப்பு தேவன் தந்தார். இது அவர் தந்த வாய்ப்பு. சபைகள் இல்லாத கிராமங்களில 70க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். மொழி தெரியாத, சத்தியம் அறியாத ரஷ்யா, செக் ஸ்லோவேக்கியா, போலந்து இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் கிருபை தந்தார். இது ஒரு வாய்ப்பு. பயங்கர குளிர். இன்றைக்கு நம்மளோட பேசும்போது வெளியே -12, -12 வெளியே குளிர் தான். ஆனாலும்
உங்களோட பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது தேவை உள்ள மக்களின் தேவையை அறிந்து உதவி செய்கிறோமே, அதுவே பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி சொல்லுகிறேன். தேவையுள்ள மக்களின் தேவை அறிந்து கொள்ளுகிறோமே, அறிந்து கொண்டு உதவி செய்கிறோமே, அது பெரிய வாய்ப்பு. மற்ற உதவி செய்வது பெரிய வாய்ப்பு. தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை அறிந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய தாய் நாட்டுக்கு வந்து மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், இப்படி அனாதை ஆசிரமங்கள், இப்படி இப்படி நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை நிறுவித்த அந்த மேல்நாட்டு மிஷினரிகள், அவர்கள் இன்னைக்கு அதை அனுபவிக்கல. நாம் அனுபவிக்கிறோம். அதாவது தேவையுள்ள மக்களின் தேவையை அறிந்து உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதான் பெரிய வாய்ப்பு. அன்பான தேவ பிள்ளையே, அதாவது அந்த வாய்ப்புகளை பல முறைகளில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாய்ப்புகளை பல முறையில் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை பின்பற்றுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ பல வாய்ப்பை பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஓய்வு நாளான போது ஜெபாலயத்துல உபதேசம் பண்ண தொடங்கினார். அது ஒரு வாய்ப்பு. அநேகர் கேட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்களை செய்ய நடப்பிக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? பலமுறை வாசித்திருக்கலாம். இந்த கோணத்தில் வாசியுங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு never underestimate. வேதம் சொல்லுகிறது, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது உலகம் ஆச்சரியப்படும். அந்த வாய்ப்புகளை தனக்கும் தேவை என்று உலகம் விரும்பும். அடுத்த வார்த்தை மார்க் 6:3. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் வாய்ப்புகளுக்கு நிறைய தடைகள் உண்டு. வாய்ப்புகளுக்கு நிறைய தடைகள் உண்டு. அவர்களை குறித்து இதுவும் கேட்பாங்க, இதுவும் சொல்லுவாங்க. தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்னுடைய சகோதரன் அல்லவா? எல்லாம் தெரியும். ஆனால் இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடல் அடைந்தார்கள். இங்கே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த உலகத்துக்கு புரியாது. We have to confront. இந்த உலகத்தோடு நாம் போராட வேண்டும். வாய்ப்புகள் பயன்படுத்தும் போது கண்டிப்பா போராட்டம் வரும். ஆண்டவர் இயேசுக்கு வந்தது. இவனுக்கு எப்படி ஞானம் எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? இரண்டாவது, அவரை குறித்து இடல் அடைந்தார்கள். People despise you. தேவன் தந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது உலகம் உங்களை ஒரு மாதிரி பேசும், ஒரு மாதிரி ஏளனமா பார்க்கும், பரியாசமா பார்க்கும். பட் ஜஸ்ட் லீவ் இட். அது பெருசா நினைக்காதீங்க. அன்பானவர்களே, இந்த பூமியில் இயேசு, ஆண்டவர் இயேசு was so busy man. ஆனால் ஒவ்வொரு அந்த அலுவலைந்த வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நேரத்தையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். He used every minute, every second. திருமறை சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒவ்வொரு நிமிடங்களும் பாட்டெல்லாம் பாடுறோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடங்களும் வீணாய் போகாத ஐயா. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நிமிடங்களையும் பயன்படுத்தி கொண்டார். எத்தனை பெரிய காரியம்! எதுக்கு தெரியுமா? தேவர் ராஜ்யத்தை கட்ட, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய, தேவ நாமம் மையப்பட. நிறைய கவனிக்க வேண்டும். தேவன் தனக்கு தந்த வாய்ப்பை
தன்னை கட்ட அல்ல. நீ நிறைய பேர் தேர் பில்டிங் their own kingdom. தேர் பில்டிங் their own kingdom. தங்கள் ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறாங்க, தேவர் ராஜ்யம் கட்ட விரும்பல. ஆண்டவர் இயேசு தேவர் ராஜ்யத்தை கட்ட விரும்பினார். ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். போதித்தார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுஸ்தமாக்கினார். 5 அப்பம் 2 மீன், இதுல என்ன பெரிய வாய்ப்பு? ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீன்களை வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டுமானால் உன் தேவனை நோக்கிப்பார். உன் அறிவு, திறமை, ஞானம் இல்லை. வானத்தை அண்ணாந்து பார்த்து அடுத்த வார்த்தை ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு பரிமாறும்படி கொடுத்த. சந்தேகமே இல்லை. குழப்பம், சந்தேகம், இது முன்னால கான்ஃபிடன்ட் முதல் வருஷம் படிச்சு பார்த்தேன். அவர் நிமித்தம் இடர்கள் அடைந்தார்கள். அதுதான் உண்டு. இன் இங்கிலீஷ், they confront you, they despise you, they mocked you. உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. அதனால விட்டுறாதீங்க. அது 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 முந்தின காட்சி, இது அடுத்த காட்சி. எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு இடத்துல சிறுமைப்படுத்தப்படுவீங்க, அந்த அடுத்த இடத்துல கர்த்தர் அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். சிறுமை என்பது முடிவல்ல. சோர்ந்து போக வேண்டாம். they will knock you. உங்களை காயப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க, உங்களை கீழே தள்ளுவாங்க. ஆனால் அதே இடத்துல நீங்கள் அநேகருக்கு ஆசிரமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். திருப்தி அடைந்தார்கள். இது ஒரு பெரிய கேள்விதான். 5 அப்பம் 2 மீன், இது ஒரு வாய்ப்பா? கவனிங்கள். சிறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பெரிய வாய்ப்புக்கு உங்களை தேடி வரும். யூஸ் வெரி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சின்ன வாய்ப்பு தான், சின்ன வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீ நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு என்ன, எனக்கு பெரிய வாய்ப்பு தான் வேணும். பெரிய கூட்டத்தில் பேசணும், மெகா சபையில் பேசணும். சின்ன சபை ஆனால் எனக்கு கஷ்டம், வீட்டு கூட்டம் ரொம்ப கஷ்டம், 5 பேர் ரொம்ப கஷ்டம். சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள், பெரிய வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரும். மார்க் 10:46. அவள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷைகளும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். மார்க் 10:47. நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, விலன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்துல வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்க நான் சொல்ல வந்த வார்த்தை, இந்த மனிதன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அநேகர் அவன் பேசாதிருக்கும்படி அவன் அதட்டினார்கள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். ஒரு வாய்ப்பு, வருகிறார், வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அநேகர் அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்றைக்கு வாய்ப்புகளை பயன்படுத்துவதுவே கடினம். தடைகள், போராட்டங்கள், அதட்டல்கள், ஏளனங்கள், பரியாசங்கள், பயமுறுத்தல்கள், இதெல்லாம் வரும். பட் ஸ்டில் யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கொடுப்பதை குறித்து கூட பேசினார். கொடுப்பதை குறித்து ஒரு வாய்ப்பு. ஒரு ஏழையான விதவை ஒரு தொட்டுக்கு சரியா 2 காசை போட்டாள். மார்க் 12:42. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான்
சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், இந்த சம்பவத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாய் தேவன் பயன்படுத்தி கொண்டார். இது ஒரு ருட்டீன் ஒர்க். அது ஒரு ஆலயத்துல எல்லாரும் காசு போட்டாங்க, ஒரு உதவியும் போட்டாள். ஆனா தேவன் சொன்னார், அந்த 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 சம்பவத்தை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று போதித்தார். யூஸ் தட் இன்சிடென்ட் as an opportunities. அவர் சொன்னார், அவள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். இட் டீச் த கிவிங். அது ஒரு சம்பவம். கவனிங்க, இதில் இந்த வார்த்தையை கேட்டவங்க புரியும். அவ போட்டு போயிட்டா. ஆனா ஆண்டவர் சீஷனை அழைத்து, நீ கேட்கலாம், இவ காணிக்கப்பட்டியில காசு போடுறத ஏன் பாஸ்டர் பார்க்குறாரு, அவருக்கு வேற வேலையே இல்லையா? அவர் பார்த்தார். அவரை சீஷனை அழைத்து, காணிக்கப்பட்டி பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பாருங்கள். ஒரு கம்பேரிசன், அதாவது மற்றவர்களை குறைத்து பேச வேண்டும் என்று அல்ல, ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டு சொன்ன வார்த்தை டீச்சிங் how to give, எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே போதித்தார். நான் சொல்ல வந்த ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு சம்பவங்களிலும், ஒவ்வொரு நேரங்களையும் ஆண்டவர் இயேசு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்தார், ஜனங்களை போதித்தார், ஜனங்களுக்கு புத்தி சொன்னார், வா என்றார், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் தனக்காக அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, தேவராஜ்யத்தை கட்டத்தான் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்ற ஆண்டவரை நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேறு ஆசையே இல்லை, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதுமே என் தாய் உருவாகும் முன்னே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே. ஓ அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர். ஓ ரபாகா தரமலா சத்தலரோபோ. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதுவேன் வாழ்க்கை முழுவதும். விரும்பினால் நல்ல கைகளை தட்டி ஆவில உணர்ந்தவர்களாய் இன்னொரு முறை சொல்லுவோம், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் ஜீசஸ். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்ணீரை
ஆராதிப்போம் என் தாய் உருவாகும் ஜீசஸ். ஆமென். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. எலும்புகள் உருவாகல, தாய் கருவிலே. எப்படிப்பா உமக்கு நன்றி கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எப்படிப்பா நன்றி அப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, ஜீசஸ். ஆமென். ஐயா இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவர்கள் முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ். உங்க வல்லமை ஊற்றுவீராக. அற்புதங்கள் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ராகாபாரா துராமலாரா சந்தாலாரா தியாந்தாராமலா. நாங்கள் அல்ல, நீரே உம்முடைய வல்லமையை ஊற்றுகிறவர். உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. ஆராதனை இந்த புதிய பாஷையினால, அக்கினி பாஷையினால ஆண்டவரே, புது புது பாஷையினால ஜனங்கள் நிரப்பப்படுவார்களா. ராகாதா ராபாலா ரதுராமலா லீபாலா ராகாதானா துராமலா ராமா சந்தாலா ரதியான் துரோலோ. ஓ ஏகோ வாரப்பா சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. அற்புதம் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஐயா சுகம். பயபக்தியோடு, பயபக்தியோடு ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் சிரசின் மேல் ஊற்றும். நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆலயம் முழுவதும் உங்க வல்லமை, உங்க வல்லமை இதுவரை இல்லாத தேவ மகிமை சபையை நிரப்புவதா, நிரப்புவதா, நிரப்புவதா. நம்பிக்கை உண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை உண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை உண்டாவதாக, கர்த்தருடைய வல்லமை உண்டாவதாக. ஜீசஸ். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வேடிக்கை பார்க்காம தங்கச்சி கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ள தேவனுடைய பலன் உண்டாவதாக. அன்பு கூறுவே இன்னும் சகோதரர்கள் கைகளை தட்டி ஆராதனையின் வல்லமை உங்களை நிரப்பட்டும். இது 10வது ஆண்டவரே, இன்னும் நீச்சலாலும், இன்னும் நீச்சலாலும், இன்னும் ஆழமா எங்களை அழைத்து செல்லுவீராக. Take me deeper into your presence, O God.
ரேகா பாரா கதரா மலரா சிவலரா கதலரா பதுரா மலரா ரியாலரா மலரா ரேபா பாபா கதலரா மலரா மலரா கதலரா. ஒவ்வொருவரும் மேலேயும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவங்க உங்களுக்குள்ளே பக்தி உண்டாகும்படி, உங்களுக்குள்ளே வல்லமை ஊற்றப்படும்படி ஆவியிலே நிறைந்து ரீபா பாபா கதலரா மலரா எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.